Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video la நம்ம CBSE sample paper la 25-26 batch section D la 34 question A வும் 34th question B வும் வந்து பார்க்க போறோம். அதாவது ரெண்டுமே வந்து 5 mark question from differential equation. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ சப்டிவிஷன் சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒய் பிளஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் பிளஸ் இதை வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் யூவி ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி. அப்போ வந்து எனக்கு என்ன வரும்? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் 1 இன்டூ ஒய் வந்து வந்துடும். ப்ளஸ் அப்புறமா வந்து நான் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன் அண்ட் ஒய்யை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். தட் இஸ் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு வந்து எனக்கு வரும் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்து எனக்கு வரும். ஸோ இந்த ரெண்டு ஒய் இருக்குது. ஸோ 2y ப்ளஸ் எக்ஸ் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்து வரும். ஸோ இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மில் வந்து இருக்குது. அதாவது dy by dx plus py equal to q ஃபார்மில் இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா dy by dx பக்கத்தில் x இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பை எக்ஸ் த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் இன் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம டிவைட் பண்ணும் போது 2y by x வரும் ப்ளஸ் dy by dx வரும் ஈக்குவல் டு sin x plus x வந்து வரும். இதை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அப்போ dy by dx is equal plus 2y by x is equal to sin x plus x வந்து இருக்கும். ஸோ இங்கே p இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது? y எடுக்கக்கூடாது, 2 by x மட்டும்தான் எடுக்கணும். p of x மட்டும்தான் எடுத்துப்போம். q is equal to நம்மளுக்கு வந்து என்ன வரும்? sin x plus x வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட் இப்போ வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டெக்ரல் pdx. ஸோ இ பவர் இன்டெக்ரல் 2 by x இன்டூ டிஎக்ஸ்னு வந்து வரும். ஸோ இட் இஸ் 2 வந்து வெளில எடுத்துடுறேன். ஸோ அப்போது dx by xன்னு வந்து வரும் which is e power 2 log xன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து n log m ஃபார்மில் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இது log m பவர் nன்னு வந்து எழுதலாம். ஸோ அப்போனா வந்து e பவர் log x ஸ்கொயர்னு வந்துடும். ஈயோ லாகோ ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் தான் வந்து என்னது? இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் வந்து நம்ம எழுதுகிறோம். So y into integrating factor is equal to integral q into integrating factor dx plus c வந்து வரும். So y into x square equal to q வந்து என்னது? It is sin x plus x into x square dxன்னு வந்து இருக்கு. ஸோ இப்போ இங்கே y into x square வந்துடும். இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா ஸோ we will get x square y equal to integral x square into sin x plus x cube dxன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து என்னது? u இன்டகிரேஷன் ஆஃப் uv ரூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது இன்டகிரேஷன் u into v dx is equal to u integral v dx minus integral d by dx of u integral v dx the whole dxன்னு வந்து எனக்கு வரும். இப்போ இங்கே u இருக்கிற இடத்துல ஐலேட் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஐலேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அதுக்கப்புறமா தான் ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ வருது. ஸோ நான் வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்து யூவாக எடுத்துக்கிறேன் அண்ட் வியை வந்து சைன் எக்ஸாக வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ யூ இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரல் சைன் எக்ஸ், இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படியே இருக்கட்டும் இந்த இடத்துல, அண்ட் dx minus integral d by dx of x square integral sin x dx the whole dx வந்துரும் plus integral x cube dx வந்து இருக்கு plus integral x cube dx. நான் இதெல்லாம் ஒன்றாவே எழுதிக்கிறேன், தனித்தனியாக நான் பண்ணலை.
ஸோ ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் எக்ஸை வந்து நான் இன்டகிரேட் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு மைனஸ் காஸ் எக்ஸ் வரும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் வந்துடும் ப்ளஸ் டி பை இங்கே வந்து என்ன இருக்குது, இங்கே வந்து மைனஸ் இருக்குது அண்ட் இங்கே இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயரை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா 2x வந்துடும் இன்டூ இன்டகிரல் ஆஃப் சைன் எக்ஸ் வந்து மைனஸ் காஸ் எக்ஸ் வந்து எனக்கு வரும் அண்ட் டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூபை வந்து நான் இன்டெகிரேட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் டு த பவர் 4/4 ப்ளஸ் சி அப்படின்னு வந்து எனக்கு வந்துடும். இந்த மைனஸ் வெளியில் கொண்டு போயிடுறேன். ஸோ ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் வரும் ப்ளஸ் 2 வெளியில் வந்துடும் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டு த பவர் 4/4 ப்ளஸ் சி அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இப்போ திருப்பியுமே வந்து இங்கேயும் வந்து நம்ம யூவி ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் வந்துடும் ப்ளஸ் 2 அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ என்ன அப்ளை பண்ணுறோம், எக்ஸு யூ இன்டகிரல் வி டிஎக்ஸ் அதாவது காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரல் டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ அதாவது எக்ஸு இன்டகிரல் காஸ் எக்ஸ் the whole dx வந்து வரும். இங்கே dx அப்புறமா whole dx plus x to the power 4/4 plus c வந்து நம்மளுக்கு கூடயே வந்து வந்துடும். நான் எதுவுமே வந்து சப்ஸ்டியூஷன் தனித்தனியாக எடுத்து பண்ணவே இல்லை, அப்படியே நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போது y இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 வந்துடும் அண்ட் எக்ஸு காஸ் எக்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா sin x வரும் மைனஸ் இங்கே வந்து 1 இன்டூ காஸ் எக்ஸை நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து sin x வரும் dx ப்ளஸ் எக்ஸ் டு த பவர் 4/4 ப்ளஸ் சி. இது வரைக்கும் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, இது sin எக்ஸை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணால் minus cos x வந்துடும். So y into x square equal to minus x square into cos x plus 2 by x into sin x plus cos x வந்து நம்மளுக்கு கிடைக்கும் plus x to the power 4/4 plus c வந்து வரும். ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் 34A. இப்போ நெக்ஸ்ட் வந்து 34B வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இது இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து ஒய் ஈக்குவல் டுன்னு வந்து எழுதலாம். பட் ஆனால் நம்மளுக்கு சொல்யூஷன் கீழே இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் இப்படியே வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 34B கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ 34B கொஷின் வந்து என்னன்னா, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்டிகுலர் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும் ஃபார் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின், எக்ஸாக்டாக வந்து எக்ஸாம்பிள் கொஷினே வந்து அதே அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இதை டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார்மில் மாற்றி எழுதிப்போம். ஸோ இது வந்து நான் இந்த பக்கம் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ 2y இன்டூ இ பவர் எக்ஸ் பை ஒய் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் y மைனஸ் 2x இன்டூ இ பவர் எக்ஸ் பை ஒய் டிஒய் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதை மைனஸை வந்து நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2y இன்டூ இ பவர் எக்ஸ் பை ஒய் டிஎக்ஸ் வரும் ஈக்குவல் டு ஒய் நம்மளுக்கு வந்து 2x இன்டூ இ பவர் எக்ஸ் பை ஒய் மைனஸ் ஒய் த ஹோல் டிஒய் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இங்கே எல்லாமே எக்ஸ் பை ஒயில் இருக்கா, ஸோ அதனால் இங்கே எல்லாமே வந்து நம்மளுக்கு எக்ஸ் பை ஒய், இங்கேயும் எக்ஸ் பை ஒய்னு இருக்குது. ஸோ டிஎக்ஸ் பை டிஒயில் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். ஸோ அப்போனா 2x இன்டூ இ பவர் எக்ஸ் பை ஒய் மைனஸ் ஒய் பை 2y இன்டூ இ பவர் எக்ஸ் பை ஒய் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இது வந்து ஹோமோஜீனியஸா அப்படின்றது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x இ பவர் எக்ஸ் பை ஒய் மைனஸ் ஒய் பை 2y இன்டூ இ பவர் எக்ஸ் பை ஒய்ன்னு வந்து வரும். ஸோ எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கமா லாம்டா ஒய் வந்து நான்
போடுறேன். ஸோ இங்கே இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் லாம்டா எக்ஸ் போடுறேன். இ பவர் லாம்டா எக்ஸ் பை லாம்டா ஒய் மைனஸ் லாம்டா ஒய் வந்து வரும். 2 இன்ட்டு லாம்டா ஒய் இ பவர் லாம்டா எக்ஸ் பை லாம்டா ஒய் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும், இங்கே லாம்டா வந்து காமனாக எடுக்கிறோம். இந்த லாம்டா கேன்சல் ஆகிடும். அண்ட் இங்கே லாம்டா வந்து காமனாக எடுத்தேன் அப்படின்னா ஸோ ஈக்குவல் டு 2 இன்ட்டு லாம்டாவை வந்து காமனாக எடுக்கிறோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் பை ஒய்யே வந்துடும். மைனஸ் ஒய் வரும். டினாமினேட்டரில் 2 இன்ட்டு லாம்டா திருப்பியும் வெளியில் வரும். அண்ட் ஒய் இன்ட்டு இ பவர் எக்ஸ் பை ஒய் வந்து நம்மளுக்கு வரும். லாம்டா கேன்சல் ஆகிடும். ஸோ இட் இஸ் வந்து என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் லாம்டா பவர் 0 எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ திஸ் இஸ் homogeneous differential equation. இப்போ நம்மளுக்கு dx by dy is equal to அப்படின்னு வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 2x e power x by y minus y by 2y into e power x by yன்னு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து put x is equal to v into y அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y வந்து பண்ணணும். ஸோ அப்போ dx by dy ஈக்குவல் டு y அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ dv by dy வரும் ப்ளஸ் v இன்ட்டு 1 வந்து வந்துடும். dx by dyக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி v இருக்கிற இடத்துல x by y இருக்கிற இடத்துல v வந்து நம்ம போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதை மாற்றி எழுதிக்கலாம். ஸோ dx by dy ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு இ பவர் v மைனஸ் ஒய் பை 2 இன்ட்டு y இன்ட்டு இ பவர் v அப்படின்னு வந்து இருக்கு. இங்கே எக்ஸும் ஒய்யும் வந்து நம்மளுக்கு தனியாக வந்து நிற்கிது. ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே என்ன பண்ணணும், டிவைட் பை ஒய் வந்து நம்ம பண்ணணும். 2 இன்ட்டு எக்ஸ் பை ஒய் ஆகிடும் இன்ட்டு இ பவர் வி அப்படியே இருக்கட்டும். மைனஸ் ஒய் பை ஒய் வந்து 1 ஆகிடும். பை இங்கேயும் வந்து டிவைட் பை ஒய் பண்ணோம்னா, அதாவது டிவைட் பை ஒய் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அப்போ இந்த ஒய்யும் கேன்சல் ஆகிடும். 2 இன்ட்டு இ பவர் வி வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இங்கே என்னவா மாறும், 2 இன்ட்டு வி இன்ட்டு இ பவர் வி மைனஸ் 1 பை 2 இன்ட்டு இ பவர் வி அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து என்னது, டிஎக்ஸ் பை டிஒய்க்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது. ஸோ இப்போ இதை எடுத்து நான் வந்து இங்கே போடுறேன். ஸோ டிஎக்ஸ் பை டிஒய் இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2v இன்ட்டு இ பவர் வி மைனஸ் 1 பை 2 இன்ட்டு இ பவர் வி ஈக்குவல் டு v ப்ளஸ் y இன்ட்டு டிவி பை டிஒய் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த வியை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 2v இன்ட்டு இ பவர் வி மைனஸ் 1 பை 2 இன்ட்டு இ பவர் வி மைனஸ் வி வரும் ஈக்குவல் டு y இன்ட்டு டிவி பை டிஒய். இப்போ வந்து நான் இதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2 இன்ட்டு இ பவர் வி தான் வரும். 2v இன்ட்டு இ பவர் வி மைனஸ் 1 இங்கே வந்து இன்ட்டு 2 இன்ட்டு இ பவர் வி வரும். ஸோ அப்போது மைனஸ் வி இன்ட்டு 2 இன்ட்டு இ பவர் வி வந்து வரும் அண்ட் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு டிவி பை டிஒய். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2v இன்ட்டு இ பவர் வி மைனஸ் 1 மைனஸ் 2v இன்ட்டு இ பவர் வி அப்படின்னு வந்து வரும். ஸோ இந்த 2v இ பவர் வி மைனஸ் 2v இ பவர் வி கேன்சல் ஆகிடும். 2 இன்ட்டு இ பவர் வி தான் இருக்கும் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு டிவி பை டிஒய் வந்து வரும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் 1 பை 2 இன்ட்டு இ பவர் வி இஸ் ஈக்குவல் டு y இன்ட்டு டிவி பை டிஒய் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இந்த மைனஸ் சைன் அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து மைனஸ் டிஒய் பை ஒய் வந்துடும். இங்கே வந்து டிவி பை 2 இன்ட்டு இ பவர் வி இன்ட்டு டிவி அப்படின்னு வந்து எனக்கு வரும்.
இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி அதாவது ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். 2 into e power v dv is equal to minus dy by y. இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் வந்து பண்ணுறேன். 2 வெளியில் வந்துடும். e power v dv equal to minus dy by y அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதை வந்து நான் இன்டகிரேட் பண்ணனா 2 into e power v தான் வரும், equal to minus log y plus c, log modulus of y plus c அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ in place of v நான் வந்து x by y substitute பண்ணுறேன். ஸோ 2 into e power x by y equal to minus log modulus of y plus c வந்து வரும். இதை வந்து நான் லெஃப்ட் சைட் கொண்டு வரேன். ஸோ 2 into e power x by y plus log modulus of y equal to c வந்து வரும். அண்ட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஷனில் y of 0 is equal to 1, அதாவது x ஓட வேல்யூ வந்து 0 அண்ட் y ஓட வேல்யூ வந்து 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இங்கே x ஓட பிளேஸ்லையும் y ஓட பிளேஸ்லையும் 2 into e power 0 by 1 plus log modulus 1 equal to c. ஸோ இது வந்து என்னவாயிடும் 2 into 1 ஆகிடும் plus log 1 is 0 equal to c. ஸோ c ஓட வேல்யூ வந்து 2. இப்போ இதை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன். ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ substitute c equal to 2 in equation 1. So 2 into e power x by y plus log modulus y equal to 2. And இதுதான் வந்து particular solution for the given differential equation. ஸோ கொஷின் நம்பர் 35 வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ கொஷின் நம்பர் 35 வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதுங்க. ஸோ இப்போ இந்த கொஷின் நம்பர் 35ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 lines x minus 1 by 3 equal to minus y, z plus 1 is equal to 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா minus x by 2 equal to y plus 1 by 2 equal to z plus 2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. intersect at a point whose y coordinate is 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட y coordinate வந்து 1 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு லைன்ஸும் ஒரு பாயிண்ட்ல வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அப்படி இன்டர்செக்ட் ஆகும் போது அதோட ஒய் குவாடினேட், அது பாயிண்ட் இருக்கும்ல, அந்த பாயிண்ட் வந்து எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம், எக்ஸ் கம்மா ஒய் அப்படின்னு தானே நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அதோட ஒய் குவாடினேட் வந்து 1 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தேர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அண்ட் ஃபைண்ட் த வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பர்பண்டிகுலர் டு போத் த கிவன் லைன்ஸ் அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்ம வந்து வெக்டார் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணோம் ஆஃப் த லைன் பர்பண்டிகுலர் டு போத் த லைன்ஸ் அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So x minus 1 by 3 equal to y by minus 1 equal to z plus 1 by 0 அப்படின்னு வந்து நான் மாடிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். and this is equal to some variable p அப்படின்னு வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், this is equal to 0 அப்படின்ற மாதிரி வந்து வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 by 3 is equal to p அப்படின்னா என்ன பண்ணுவோம், x is equal to இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் 3p plus 1 minus 1 இந்த பக்கம் போகும்போது plus 1 வந்துடும். ஸோ 3p plus 1 அப்படின்னு வரும். அண்ட் y equal to minus p அப்படின்னு வந்து வரும். அண்ட் z is equal to minus 1 அப்படின்னு வந்து வரும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன இருக்குது, ஸோ இது வந்து எக்ஸ் பை மைனஸ் 2, மைனஸ் மேலே போட்டாலும் ஒன்று தான் கீழே போட்டாலும் ஒன்று தான், நான் வந்து நியூமரிக்கல் வேல்யூக்கு வந்து போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1 by 2 ஈக்குவல் டு ஜெட் ப்ளஸ் 2 by 1 வந்து வரும். ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 1 by
3 ஈக்குவல் டு மைனஸ் ஒய் கமா ஜெட் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1/3ன்னு எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு ஒய் பை மைனஸ் 1 ஜெட் ப்ளஸ் 1 வந்து 0 அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அப்போ வந்து என்ன அர்த்தம் ஜெட் ப்ளஸ் 1/0 அப்படின்னு வந்து வரும். அப்பதான் வந்து இது the whole thing will become 0 இல்ல. அப்போ this is equal to நான் வந்து சம் வேரியபிள் பின்னு வந்து நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? இங்க வந்து கமா கொடுத்து z+1 is equal to 0ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. which means அப்போ இது வந்து இங்க ஈக்குவேட் பண்ணும் போது எனக்கு வந்து என்ன வரும் z வேல்யூ வந்து -1ன்னு வரும். அப்போ இங்கே வந்து இதையும் நான் ஈக்குவேட் பண்றேன். இப்போ இங்க வந்து நான் என்ன பண்றேன் x-1/3 ஈக்குவல் டு p போடுறேன். அப்போ x is equal to 3p plus 1 அப்படின்னு வரும். அண்ட் y ஈக்குவல் டு மைனஸ் பின்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் z இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக ஆகிடுதா, சால்வ் ஆகிடுதா? ஸோ அப்போது நெக்ஸ்ட் இது வந்து எக்ஸ் ஒய் ஜெட் வந்து இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் அடுத்த ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு -x/2 இருக்கு y+1/2 ஈக்குவல் டு z+2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்டுக்கும் இதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க டிவைடட் பை 0 போட்டிருக்கோம், இங்க வந்து டிவைடட் பை 1ன்னு வரும். ஏன்னா இங்க வந்து கம்மா கொடுத்து z+1 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து z+1/1 தான் போடணும். ஏன்னா இங்க வந்து கம்மா கொடுக்கல, ஈக்குவல் டு z+1 அப்படின்னா என்ன அர்த்தம், டினாமினேட்டர்ல 1 வரும்னு வந்து அர்த்தம். ஸோ இந்த கம்மாக்கும் இங்க ஈக்குவல் டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூ q அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து ஜென்ரல் ஃபார்ம்ல நம்ம எழுதும் போது x/-2 ஈக்குவல் டு y+1/2 ஈக்குவல் டு z+2/1 இஸ் ஈக்குவல் டு q அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ நான் x வந்து கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ x இஸ் ஈக்குவல் டு -2q, y இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதணும் 2q - 1ன்னு வரும். அண்ட் z இஸ் ஈக்குவல் டு q -2ன்னு வரும். இது எப்படி வருதுன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? நம்ம வந்து இதை ஈக்குவேட் பண்றோம். அதாவது x/-2 ஈக்குவல் டு q, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x இஸ் ஈக்குவல் டு -2q வந்துடும். அதே மாதிரி தான் y+1/2 இஸ் ஈக்குவல் டு q, இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். y+1 இஸ் ஈக்குவல் டு 2q, y ஈக்குவல் டு 2q - 1. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு வேல்யூவாக எடுத்துகிட்டு வரோம். இப்போது இந்த ரெண்டு எக்ஸையும் வந்து நான் கம்பேர் பண்ணுறேன். ரெண்டுமே எக்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ அதோட ரைட் சைடையும் வந்து ஈக்குவேட் பண்ணலாமா? ஸோ -1 இஸ் ஈக்குவல் டு q -2. ஸோ -2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். -1 + 2 இஸ் ஈக்குவல் டு q இஸ் ஈக்குவல் டு 1 வந்து நம்மளுக்கு வரும். இப்போ வந்து நம்ம கியூவோட வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு XYZ வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து இங்கேயும் வந்து பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு P கிடச்சிருந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், P கிடச்சிருந்ததுன்னா இந்த வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணி XYZ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏன் கியூக்கு மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இங்கே நான் வந்து இங்கே ஜெட்டை தான் நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே மட்டும்தான் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது. இங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அதுக்கு அதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டும் ஒரு வேரியபிளும் இருக்கு. அப்பதான் வந்து இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணா மட்டும்தான் எனக்கு வந்து கியூ கண்டுபிடிக்க முடியும். இதே வந்து இப்போ இது ரெண்டுத்தையும் நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஒய்யையும் கம்பேர் பண்ணனா எனக்கு என்ன வரும், பியும் கியூவும் சேர்ந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் எக்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாலும் பியும் கியூவும் சேர்ந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து என்ன பண்றேன், இது ஜெட்டை வந்து கம்பேர் பண்ணேன். ஜெட்டை கம்பேர் பண்ணும் போது எனக்கு வந்து கிடைச்சிருக்கிறது கியூ ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ வந்து இதுல தான் நான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஏன்னா என்ன பி எனக்கு கிடைக்கல, பி வேல்யூ கிடைச்சது அப்படின்னா வந்து பில வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இல்ல எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ரெண்டுத்துக்குமே ஒரே வேரியபிளே வச்சுக்கோங்க. அதாவது இங்க லாம்டா மாத்திக்கோங்க, இங்கேயும் லாம்டானே வச்சுட்டு அப்படியே வந்து பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே வந்து அப்போ வந்து நம்மளுக்கு மெயின் பாயிண்டே எக்ஸ் ஒய் ஜெட் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதனால நம்ம வந்து இதை வந்து பி நீங்க நேம் பண்ணியிருக்கோம், இங்க கியூ நேம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏன் இங்க பி போட்டிருக்கேன், இங்க ஏன் கியூ போட்டிருக்கீங்க அப்படின்னா ரெண்டுத்தையுமே வந்து சேம் இதுவா வந்து மாத்திக்கிட்டு லாம்டான் வந்து போட்டோம் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு வேண்டியது XY கோஆர்டினேட்ஸ், XYZ கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ கியூ கிடைச்சனால இந்த ஈக்குவேஷன்ஸ்ல போட்டு நான் எக்ஸ் ஒய் ஜெட்டை வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ எக்ஸ் வந்து என்ன வரும், -2 × 1 which is -2. y வந்து என்ன வரும், 2 × 1 -1 which is 1. z is equal to 1 - 2 which is -1 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். So therefore the point of intersection is நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் வந்திருக்கு, -2 1
அண்ட் -1 வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த வெக்டார் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆஃப் த லைன் பர்பண்டிகுலர் டு போத் த கிவன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெக்டார் ஈக்குவேஷன் வந்து என்னது? It is r vector is equal to a plus lambda b vector தான் வந்து equation. So இப்போ வந்து passing through the line, passing through இது கோஆர்டினேட்ஸ் இருக்கு -2 1 -1. அப்போ வந்து எப்படி வரும் ஈக்குவேஷன்? a vector is equal to -2 i cap plus j cap minus k cap வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ வந்து இந்த லைன் பர்பண்டிகுலர் டு போத் த லைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து 2 லைன்ஸ் பர்பண்டிகுலராக இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்? வந்து கிராஸ் ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம். ஸோ mn வந்து எடுத்துக்கிறேன். m வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து என்ன வரும்? அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் கார்டீசியன் ஈக்குவேஷன் நம்ம வந்து எழுதுறோம். ஸோ நம்ம வெக்டார் ஃபார்ம்ல வந்து எழுதுறோம் 3i cap minus j cap plus 0 k cap வந்து வந்துடும். அண்ட் n வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -2i cap plus 2j cap plus k cap அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம் m வெக்டார் கிராஸ் n வெக்டார். ஸோ அப்போது i cap j cap k cap வரும். 3 -1 0 -2 2 1 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். i cap இது வந்து -1 -0 வந்துடும். -j cap வரும். ஸோ 3 -0 வந்துடும். -2 into 0 0 தான். ஸோ 0 அப்புறமா ப்ளஸ் k cap வரும். ஸோ 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ -2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா -i cap வரும், -3j cap வரும், +4k cap வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ த ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இஸ் என்ன வரும்? a வெக்டார் ப்ளஸ் லாம்டா b வெக்டார். ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். r வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a வந்து என்னது? -2i cap plus j cap minus k cap வரும். அண்ட் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு -i cap -3j cap plus 4k cap வந்து வரும். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம 3 மார்க் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.